அன்பார்ந்த தாய் குலமே வணக்கம். அதாவது நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் பெற்ற வீட்டை பிறந்த வீட்டை தாய் தகப்பனை விட்டு, அண்ணன் தம்பியை விட்டு, அக்கா தங்கச்சியை விட்டுட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, சொந்த ஊரை விட்டு வேற ஒரு இடத்துக்கு திருமணம் ஆகி போகிறது ஒரு பெரிய ஒரு வருத்தமாக குற்றமாக நினைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அந்த திருமணம் ஆன பிறகு ஆம்பளை தான் அம்மாவிடா பொண்டாட்டியா அதாவது அம்மாவா பொண்டாட்டியாங்கிற பாச போராட்டத்தில் கடைசியில் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் தவிச்சிட்டு கிடக்குறான். ஏன்னா பெண்கள் அவங்க இங்கே வரும்போது தான் தனியாக வர மாதிரி இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிள்ளைங்கள் பெருசாகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொப்புள் கொடி உறவு பெருசாகிடுது. தாலிக்கொடி உறவு மூலயமா வந்த அவங்க தொப்புக்கொடி உறவில் அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க. அப்போ எந்த பிள்ளைங்களும் தாயை மீறி எதுவும் தாயினுடைய இதில் அவங்க வந்துடுறாங்க. தாய்கிட்ட சொல்லி தான் அப்பாக்கிட்டே கேட்குறாங்க. அப்படி ஒரு இது இருக்கும்போது தயவுசெய்து பெண்கள்லாம் அப்படி ஒரு வருத்தப்படாதீங்க. ஏன்னா அதை ஆழமாக சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அதனுடைய அர்த்தம். அதை வச்சு தான் இந்த பாட்டு எழுதியிருக்கிறேன். ஏன்னா ஆம்பளைங்க தான் பொண்டாட்டி பேச்சு கேட்குறான்னு, கல்யாணத்து பிறகு பொண்டாட்டி பேச்சு கேட்குறான்னு அம்மா எங்களை தள்ளி விட்டுறாங்க. ஆனால் அவங்க சொல்லி கொடுக்குறதில்ல பொண்டாட்டி எதுவும் இருந்தாலும் அவங்க அப்படி ஒரு சொல்லி நம்மளை தள்ளி விட்டுறாங்க. இங்கே பொண்டாட்டியும் நம்மளை நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்குறேன்னு தள்ளி விட்டுறாங்க. கடைசியில் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் ரெண்டாம் கட்டணாக கிடக்குறோம் ஆம்பளைங்க நாங்கள். அதை வச்சு தான் இந்த பாட்டு. இதை நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாடுறேன், கேளுங்க. தாலிக்கொடி உறவு ரொம்ப பெருசா இல்லை, தொப்புள் கொடி உறவு ரொம்ப பெருசா. தாலிக்கொடி உறவு ரொம்ப பெருசா இல்லை, தொப்புள் கொடி உறவு ரொம்ப பெருசா. பெண்ணுக்கு தாலிக்கொடி உறவு ரொம்ப பெருசா இல்லை, பெத்தவளுக்கு தொப்புள் கொடி உறவு ரொம்ப பெருசா. தாலிக்கொடி உறவு ரொம்ப பெருசா இல்லை, தொப்புள் கொடி உறவு ரொம்ப பெருசா. பெத்தவளுக்கு தொப்புள் கொடி உறவு என்றும் இருக்குமே ரொம்ப ரொம்ப பெருசா. பெத்தவளுக்கு தொப்புள் கொடி உறவு என்றும் இருக்குமே ரொம்ப ரொம்ப பெருசா. அப்போதே தாலிக்கொடி உறவு அவள் கண்ணுக்கு தெரியுமே ரொம்ப ரொம்ப சிறுசா. அப்போதே தாலிக்கொடி உறவு அவள் கண்ணுக்கு தெரியுமே ரொம்ப ரொம்ப சிறுசா. தாலிக்கொடி உறவு ரொம்ப பெருசா இல்லை, தொப்புள் கொடி உறவு ரொம்ப பெருசா. அப்பனுக்கு ஆதரவா எந்த பிள்ளைங்களும் ஒருபோதும் இருப்பதில்லை. அப்பனுக்கு ஆதரவா எந்த பிள்ளைங்களும் ஒரு போதும் இருப்பதில்லை. இந்த ஆம்பளைங்களே அங்கும் இல்லை இங்கும் இல்லை, அது ரெண்டும் கட்டாம் பிள்ளை. இந்த ஆம்பளைங்களே அங்கும் இல்லை இங்கும் இல்லை, அது ரெண்டும் கட்டாம் பிள்ளை.
தாலிக்கோடி உறவு ரொம்ப பெருசா, இல்லை தொப்புள் கொடி உறவு ரொம்ப பெருசா. இப்போது எனக்கு அன்னையும் இல்லை தந்தையும் இல்லை, தற்போது நான் படுத்துறங்க ஒரு திண்ணையும் இல்லை. நான் தெருவோரம் செற்றில் முளைத்த செந்தாமரை முல்லை. இப்போது எனக்கு அன்னையும் இல்லை தந்தையும் இல்லை, தற்போது நான் படுத்துறங்க திண்ணையும் இல்லை. நான் தெருவோரம் செற்றில் முளைத்த செந்தாமரை முல்லை. சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, நான் பட்ட பாட்ட சொல்ல ஒரு நாதியும் இல்லை. இப்போது நான் நடந்து செல்ல ஒரு வீதியும் இல்லை. இப்போது நான் நடந்து செல்ல ஒரு வீதியும் இல்லை. தாலிக்கோடி உறவு ரொம்ப பெருசா, இல்லை தொப்புள் கொடி உறவு ரொம்ப பெருசா. எரியும் ஜோதியாக நான் அப்போது இருந்தேனே, எரியும் ஜோதியாக நான் அப்போது இருந்தேனே. இப்போது மற்றவங்க கண்ணுக்கும் நான் வேகும், இப்போது மற்றவங்க கண்ணுக்கும் நான் வெறும் சுடும் நெருப்பாகி தெரிந்தேனே, வெறும் நெருப்பாகி தெரிந்தேனே. தாலிக்கோடி உறவு ரொம்ப பெருசா, இல்லை தொப்புள் கொடி உறவு ரொம்ப பெருசா. பெண்ணுக்கு தாலிக்கோடி உறவு ரொம்ப பெருசா, இல்லை பெத்தவளுக்கு தொப்புள் கொடி ரொம்ப பெருசா. பெத்தவளுக்கு தொப்புள் கொடி இருக்குமே என்றும் ரொம்ப ரொம்ப பெருசா. அப்போதே தாலிக்கொடி உறவு அவள் கண்ணுக்கு தெரியுமே ரொம்ப ரொம்ப சிறுசா. தாலிக்கோடி உறவு ரொம்ப ரொம்ப பெருசா, இல்லை தொப்புள் கொடி உறவு ரொம்ப ரொம்ப பெருசா, ரொம்ப ரொம்ப பெருசா. அவளுக்கு இருக்குமே ரொம்ப ரொம்ப பெருசா. பெண்களை நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. உங்கள் உலகம். நன்றி, வணக்கம்.